பிரண்டை வந்து துளுத்துருக்கு, ஆனால் முள்ளுக்குள்ளே இருக்குங்க. அந்த முள்ளுக்குள்ளே நம்ம க்ளீனாக பெருக்கணும். பெரிச்சா தான் ஒரு ரெசிபி, ஓகேங்களா? முள் வந்து அதிகமாக தான் இருக்கும், அந்த முள்ளுள்ள தான் இருக்குது. பெரிச்சா சூப்பராக ஒரு சட்னிக்கு நல்லா பயன்படும், அருமையாக இருக்கும். நம்ம முள்ளுக்குள்ளே போயிட்டு பாருங்கள், எல்லாம் முள் செடி தாங்க. அந்த முள் உள்ளே இருக்குங்க. அந்த முள்ளெல்லாம் நீக்கிட்டு பொறுமையாக போயிட்டு கரெக்டாக பெருக்கணும், இல்லை முள் பொத்துக்கும். ஆனால் அந்த மழைக்கு அதுக்குமா சூப்பராக துளுத்துருக்கு. க்ளீனாக பிரித்து எடுக்கலாம். இப்போது உள்ளே போய் வீடியோ பண்ண முடியாது, இப்போ வீடியோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் முள்ளு போய் பெருக்க போகிறோம், ஓகேங்களா? பிரண்டை வந்து இவ்வளோ தான் பெருக்க முடிஞ்சது, இவ்வளோ தான் பெருசிருக்கோம். அது ரொம்ப முள்ளில் இருந்தது பாருங்கள், எல்லாம் துளிர் அருமையாக சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லது. எலும்பு உடஞ்சிருக்கு, எலும்பு வந்து வீக்காக உள்ளவங்களுக்கு, கை கால் தேய்மை உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது. நம்ம எப்படின்னா ஊருக்கு வந்தோம்னா பிரண்டை எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுருப்போம், அங்கே கரெக்டாக வந்து பறிச்சிட்டோம். நல்லா துளுத்துட்டு மழைக்கு சூப்பராக இருந்து பறிச்சிட்டோம். அப்படியே சூப்பரான ரெசிபி செய்யலாம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதே மாதிரி அவருக்கு ஆவறானா? இந்த வயசுல கல்யாணம் பண்ணலனா அப்ப எத்தனை வயசுல தான் பண்றது? பிரண்டை துவையல், பிரண்டையை கழுவிட்டு சூப்பராக ஒரு துவையல் செஞ்சிடலாம். ரொம்ப இலசானது, அருமையாக இருக்கும், நார்லாக இருக்காது. பிரண்டை வதங்கிட்டு இருக்குது. இஞ்சி, சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், இது பிரண்டை வந்து நல்லா அரைச்சாச்சுங்க. இது கூடவே வெங்காயம், பூண்டு, மிளகு, கருவேப்பிலை, புளியெல்லாம் போட்டுருவோம். இதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் க்ளீனாக அரைச்சிடலாம். இப்போது நான் நிற்கணும் வேலைக்கு